வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 ஜூலை 8 செவ்வாய்க்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. எதிர்பார்த்தது போலவே சென்னையில் இன்றைக்கு மழை. சென்னை மாநகரில் மழை. வேகமாக கடக்கக்கூடிய மேகம் பெருந்தூறல் மழை பொழிவை கொடுத்தது. அங்கே மட்டுமல்லாமல் வட உள் மாவட்டங்கள்லையும் ஆங்காங்கே மழை. தற்பொழுது கடலூர் மாவட்டம் தொழுதூர் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலையும் மழை. தொழுதூரை நெருங்கி கொண்டிருக்கிறது எனலாம். ஆங்காங்கே மழை பெரிதாக இருக்காது இன்றைக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே போல நிறைவடையும் விரைவில். நாளை 9ஆம் தேதியும் அதே போல ஒரு சில இடங்களில் மழை இருக்கும். இது 2 நாள் மட்டும்தாங்க ரொம்ப குறைவான மழை, வெயிலும் அதிகமாக இருக்கும். இந்த 2 நாளை நீங்கள் சமாளிச்சிருங்க, உங்களுக்கு நம்பிக்கை முழுமையாக பிறந்துடும். அடித்து சொல்கிறேன், வரக்கூடிய 10ஆம் தேதியிலிருந்து முழுமையாக தலைகீழ் மாற்றம் ஏற்பட போகிறது மழை வானிலை. 10ஆம் தேதி மாலை இரவிலிருந்து வரக்கூடிய 10ஆம் தேதி மாலை இரவு வட கடலோரம், வட உள் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் மழை தொடங்கும். மாலை இரவு தான், அரை மணி நேரம் மழை தான். அதே போல மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தற்பொழுது பொழிந்து கொண்டிருக்கூடிய மழை. இன்னைக்கு கூட அப்பாச்சி கவுண்டர் பகுதியில் மழை. நெகமம், கர்மாபுரம், காட்டப்பட்டி, தாசநாயக்கம்பாளை வரைக்கும் மழை. இன்றைக்கு கொஞ்சம் காற்று மதியத்தில் கொஞ்சம் வேகம் எடுத்திருக்கோம் பாலக்காட்டு கணவாயில், அதனால மழை குறைந்திருக்கும். மீண்டும் நாளையும் இதேபோல் நள்ளிரவில் அதிகாலையில் மழை இருக்கும். பாலக்காட்டு கணவாய் உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அணைகள் நீர்பிடிப்பு பகுதி, கேரளா மற்றும் தமிழ்நாட்டின் மலைப்பகுதிகள் எல்லாமே நல்ல மழை பொழிவை வரக்கூடிய 10ஆம் தேதியிலிருந்து கொடுக்க தொடங்கி இருக்கிறது. 10ஆம் தேதினா நாளைய மறுநாள் தான், வியாழக்கிழமையிலிருந்து. அதே நேரத்தில் மேற்கிலிருந்து வரக்கூடிய அந்த ஈரப்பதமிக்க காற்று வெப்பத்தால் லேசாக்கி மேலெடுந்து வங்கக்கடலோரம் வந்து மழைப்பொழிவை வலிமைப்படுத்தும். கண்டிப்பாக இடிமின்னலுடன் கூடிய கனமழை பொழிவை வரக்கூடிய 10ஆம் தேதி மாலை இரவிலிருந்து கொடுக்கும். ஆனால் எங்கே பெய்தாலும் அரை மணி நேரம் 1 மணி நேரம் தான். பெரும்பாலும் அது மாலை 3 மணியிலிருந்து இரவு 11 மணிக்குள்ள இந்த மழைப்பொழிவு கிடைக்கும். 10 போல் 11 மழைப்பொழிவு பரப்பில் கூடும். 10ஐ விட 11 பரப்பில் கூடியிருக்கும். அளவிலையும் கூடும், நேரத்திலையும் கூடும். 11ஐ விட 12 பரப்பிலும் அளவில் கூடும். இப்படியே மழைப்பொழிவு எல்லா நாளும் இருக்குங்க. எல்லா நாளும் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் இந்த மழைப்பொழிவு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி வரைக்கும். இடையில செப்டம்பர் முதல் வாரத்தில் கொஞ்சம் குறைந்து கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சிருக்கும். இப்படி அவ்வப்பொழுது 2 நாள் ஒரு நாள், ஒரு வாரத்திற்கு 1 நாள் 2 நாள் தீவிரம் இல்லாமல் இருக்கும். பிறகு மீண்டும் மீண்டும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் வந்து நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. நம்பர் 1 இடத்தை பிடிக்க போற மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா வட உள் மாவட்டங்கள், வடகடலோரம். வடகடலோரம் தான் நம்பர் ஒன் வடகடலோரம். அடுத்தது வட உள் மாவட்டங்களும் டெல்டாவும். அடுத்தது கர்நாடக எல்லையோர மாவட்டம் மற்றும் சேலம் உள்ளிட்ட மாவட்ட பகுதிகள். அடுத்தது மேற்கு தொடர்ச்சி மலை. அடுத்தது மத்திய உள் மாவட்டங்கள், திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரத்தில் உள்பகுதி, மதுரை வடக்கு, திண்டுக்கல், நத்தம், திண்டுக்கல், இப்படி ஆங்காங்கே மழை இருக்கும். படிப்படியாகத்தான் நல்ல 10ஆம் தேதி மழை வந்து வடகடலோரம் டெல்டா நல்ல மழை பொழிவு கிடைக்கும். 11ஆம் தேதி வடகடலோரம் டெல்டா அண்ட் வட உள் மாவட்டங்கள். 12ஆம் தேதி வடகடலோரம் டெல்டா, வட உள் மாவட்டங்கள், மத்திய உள் மாவட்டங்கள். 13ஆம் தேதி பெரும்பாலான மாவட்டங்கள். 14ஆம் தேதி தென் மாவட்டங்கள் உட்பட. இப்படி மழைப்பொழிவு படிப்படியாக அதிகரிக்கும், பரப்பிலையும் அளவிலையும் நேரத்திலையும். நேரம்னா மழைப்பொழிவு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் இப்போ பெஞ்சிட்டு இருக்கும். 11ஆம் தேதி வந்து அது அரை மணி நேரம் என்பது 1 மணி நேரமாக மாறும். இப்படி இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் ரொம்ப அளவில் பெருத்த ஒரு பாதிக்கும் மழைப்பொழிவுலாம் கிடையாது. தென்மேற்கு பருவமழை இல்லாத மழை தொடங்க போகிறது. ஆனால் எடுத்த இடப்பிலேயே 10ஆம் தேதியிலிருந்தே கொஞ்சம் கனமாகவே தெரியுது. பெய்யும் இடத்துல கனம்ங்க, அருகில் ஒதுக்கி இருக்குங்க. அருகருகே ஒதுக்கினாலும் பெய்யும் இடத்துல கனமாக இருக்கும். ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களில் அடுத்தடுத்த நாட்களில் பெய்திடும். அப்படித்தான் மழை வானிலை இருக்குது. ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களில் அடுத்தடுத்த நாட்களில் கண்டிப்பாக மழைப்பொழிவை கொடுக்கும். கண்டிப்பாக இருக்கும். நல்ல மழை இருக்குது. இன்னும் 2 நாள் நீங்கள் பொறுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்பிக்கை பிறந்துடும். இதில் நிறைய பேர் மழை வேண்டாம்னு ஒரு பக்கம், வேண்டுமென்று ஒரு பக்கம் இருக்கிறது. மழை வேண்டாம் என்கின்ற தொழில்கள் பார்த்தீங்கன்னா உப்பளம், கட்டுமான பணிகள் இப்படி இருக்கிறது. உலர்த்துதல் பணி,
பல்வேறு உலர்த்துதல் பணிலாம் இருக்குது. இதற்காக நீங்கள் என்ன செய்யணும்னா, விரைந்து நீங்கள் அறுவடை பணி இதெல்லாம் நீங்கள் வரக்கூடிய 2 நாளில் முடிச்சிருங்க. அது காலையில மழை இருக்காது. எப்போதுமே வெயிலுக்கு பிறகு தான் மழை. வெயில் அதிகரித்து தான் இருக்கும். தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் தீவிரமடையும். அதனால கொஞ்சம் வெயில் கம்மியா இருந்தாலும் வெயிலும் இருக்கும். ஆனால் இன்றைக்கு நேற்றைக்கு, நாளைக்கு இருக்கக்கூடிய வெயில் இருக்காது. நேற்று, இன்று, நாளை இருக்கக்கூடிய வெயில் இருக்காது, குறைஞ்சிருக்கும். ஆனால் வெயில் இருக்கும். ஏன்னா சூரியன் குத்துக்கதிர் வடக்கே போயிட்டு தெற்கே திரும்பிட்டு இருக்கு. ஆகஸ்ட், செப்டம்பர்ல தமிழ்நாட்டில் விடும். செப்டம்பர் 21 நிலநடுக்கோட்டுக்கு போயிடும். ஆக ஆகஸ்ட்ல தமிழ்நாட்டில் விடும் என்பதனால நல்ல வெயில் இருக்கும். புரட்டாசியும் வெயில் இருக்கும். வெயிலுக்கு பின் தான் மாலை இரவு மழை என்பது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பா மழை இருக்கும். மழை எதிர்நோக்கி இருப்பவர்கள் இது பெய்யாது என்று அவநம்பிக்கை கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் நம்பிக்கை ஊட்டும் விதமாக தலைகீழ் மாற்றம் ஏற்பட போகிறது 10ஆம் தேதியிலிருந்து என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 11, 12, 13 அன்று 20ஆம் தேதி வரை ஒரு நிகழ்வு, 21லேருந்து அடுத்த நிகழ்வு, மாத இறுதி வரை ஆகஸ்ட் முதல் வாரம், 2வது, 3வது, 4வது வாரம் என்ற 4 நிகழ்வு, செப்டம்பர் முதல் வாரத்தில் ஒரு தீவிரம் இல்லாத ஒரு மழை, செப்டம்பர் 2வது வாரத்திலிருந்து நல்ல மழை, அதீத மழை பொழிவெல்லாம் இருக்குது செப்டம்பரில், அக்டோபர் முற்பகுதி எல்லாமே. அது நிறைய மழை இருக்குது. இன்னும் இந்த 2 நாளை கடத்திட்டால் போதும். ஆனால் மாலை இரவு இடிமழை பொழிவு தான். அதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க. மாலை இரவு தான். காலை மதியம்லாம் நல்ல வெயில் இருக்கும். 2:30 மணி 3 மணிக்கு மேலே தான் மேற்கே உருவாகும். பிறகு வங்கக்கடலோரம் தான் தீவிரமடையும். கண்டிப்பாக வங்கக்கடலோரம் வந்து நல்ல மழை பொழிவை கொடுக்கும். குறிப்பாக வடகடலோரம், வடவுள் மாவட்டங்கள், டெல்டாவின் கடலோர பகுதியெல்லாம் இன்னும் நல்ல மழை பொழிவை கொடுக்கும். இதில் வேதாரண்யம் பகுதிக்கு மழை வந்து வாய்ப்பு இருக்கு. ஆனால் பெரும்பாலும் வடக்கு டெல்டாவில் அதிகமாக தெரியுது, தெற்கு டெல்டாவை காட்டிலும். காரணம் என்ன, பட்டுக்கோட்டை வரைக்கும் கொடுக்கும். முத்துப்பேட்டை வர்ற மழை திருத்துறைப்பூண்டி, திருவாரூர் இப்படி வடக்கு நோக்கி தள்ளப்படும். இருந்தாலும் அந்த வேதாரண்யம் பகுதிக்கும் மழை இருக்கு. அது ஒரு வாரத்திற்கு ஒரு மழையாவது பெய்யும். கண்டிப்பாக வேதாரண்யம் பகுதிக்கும் மழை இருக்கு. அப்படின்னா காற்று பகுதி, கணவாய் பகுதி எல்லா பகுதிக்குமே மழை இருக்கு வரக்கூடிய 10ஆம் தேதிக்கு மேல் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல இந்த மழைப்பிடிப்பு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் பெய்யும், அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யும். அணைகளுக்கு மீண்டும் நீர்வரத்தை கூட்டும். மேட்டூரில் உள்ள அணைகள்லாம் நிரம்பி இருக்குது. கொஞ்சம் இறங்கினாலும் மீண்டும் நிரப்பும் மழை. நிரம்பாத அணைகள்லாம் நிரப்பும் மழை. மீண்டும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய போகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து தீவிரமாகவே இருக்கும். பெரிய அளவிலே கொட்டி வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தாவிட்டாலும் உடனடியாக சீராக இருந்துகிட்டே இருக்கும். ஒரு 10 சென்டிமீட்டர், 15 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர், 8, 10, 12, 15, 8, 10, 12 சென்டிமீட்டர் இப்படியே இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சில நேரங்களில் 20 சென்டிமீட்டர் கூட பெய்யும். அதெல்லாம் இருக்குது, அந்த வாய்ப்பெல்லாம் இருக்குது. இனிமேல் என்பது மழை இல்லை என்று சொல்வதற்கெல்லாம் வாய்ப்பில்லை. மாலை இரவு மழை பொழிவும் தமிழ்நாட்டில் உள்பகுதியில் கிடைக்கும், கடலோரம் கிடைக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் தென்மேற்கு பருவமழை இருந்து கொண்டிருக்கும். ஆகவே நல்ல மழை இருக்கு. வானிலை ஆய்வறிக்கை கூட இணைந்திருங்கள். வானிலை அறிந்து விவசாயம் செய்ய வேண்டும். அதே போல தென்மேற்கு பருவமழை சராசரிக்கு கூடுதல்னு சொல்லியிருக்கோம். இனிமேல் பெய்யக்கூடிய மழையெல்லாம் சராசரி கூடுதல் கொண்டு வந்து நிறுத்திவிடும். கண்டிப்பா சராசரி கூடுதல். காற்று சுழற்சிகள் நம்முடைய தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி வங்கக்கடலுக்கு மேலே உருவாக போகுது இந்த மாத இறுதியில, அதே ஆகஸ்ட்ல எல்லாம். அதனால நல்ல மழை இருக்கும். செப்டம்பர்ல நல்ல ஒரு காற்று சுழற்சி உருவாக போகுது. கடல் நீரோட்டம் நல்ல வலுவா இருக்கு, கடல் வெப்பம் உயர்ந்திருக்கு. இதெல்லாம் நல்ல ஒரு தென்மேற்கு பருவமழையிலேயே காற்று சுழற்சி வாய்ப்பு இருக்கு. இது கடந்த சில ஆண்டுகளாக இப்படிப்பட்ட குணாதிசயத்தை கொண்டிருக்கிறது வானிலை மாற்றத்தின் காரணமா. ஆகவே நல்ல மழை இருக்கு, நம்பிக்கையுடன் வானிலை அப்டேட்ஸ் இணைந்திருங்கள். நாளை காலை விரிவான அறிக்கையில் சந்திப்போம். நன்றி.